தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரையில் வீட்டின் கதவை உடைத்து 22 சவரன் தங்க நகைகள், வைரத்தோடு மற்றும் வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இந்த கொள்ளை சம்பவம் சரியாக எப்போது, எங்கே நேரிட்டது? குறிப்பாக கொள்ளையர்கள் பற்றின விவரம் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? இந்த விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. மதுரை மாநகர பகுதியான கூடல்புதூர் பகுதியில் தான் இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மதுரையிலிருந்து வீட்டின் கதவை உடைத்து 22 சவரன் தங்க நகை மற்றும் வைரத்தோடு 2 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் பணம் திருடு போயிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய கூடல்புதூர் காவல் நிலையத்து எல்லைக்குட்பட்ட சங்கீத் நகர் 4வது தெருவில் ராஜம் என்ற பெண் தனது கணவர் ஜெயராமன் இறந்த நிலையில் 4 பெண் பிள்ளைகளுடன் வசித்து வந்திருக்கிறார். 2 மகள்களுக்கு திருமணமாகி அவர்களுக்கு வீடுகளுக்கு சென்றிருக்கிற நிலையில மேலும் ஒரு மகள் வெளியூரிலே தங்கி வேலை பார்த்து வருகிறார். மற்றொரு 4வது மகள் மனநிலை பாதிக்கப்பட்ட மகள். அந்த மகளை வைத்து அந்த வீட்டில் பராமரித்துக் கொண்டு வருகிறார். இவரது வீட்டுக்கு எதிராகவே அந்த திருமணம் செய்து கொடுத்த ஒரு மகள் அவர் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். ஆகவே அவ்வப்போது அங்கு செல்வதும் அந்த குடும்பத்தில் அந்த பேரப்பிள்ளைகளுக்கு உதவியா இருப்பதும் பள்ளிக்கூடத்திற்கு தயார் செய்து அனுப்பும் பணிகளும் ஈடுபடுவார். இப்படித்தான் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் அவருடைய அந்த மருமகன் கோயம்புத்தூருக்காக ஒரு பணிக்காக சென்றிருக்கிறார். அந்த நிலையில் தனது மகள் பேரப்பிள்ளைகள் தனியாக இருக்கக்கூடாது என்பதற்காக உதவிக்காக சென்று அவர் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய மகள் வீட்டிலே தூங்கி இருக்கிறார். மறுநாள் காலை எழுந்து பார்த்த போது வீடு கதவு உடைக்கப்பட்டு பீரோக்கள் உடைக்கப்பட்டு திருடு போனது தெரிய வந்திருக்கிறது. வீட்டின் கதவை திறந்து பார்த்த போது அந்த 3 பீரோக்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்து 22 சவரன் தங்க நகைகள், 2 வைரத்தோடு 2 கிலோ வெள்ளி பொருட்கள், வாட்ச், ஹார்ட் டிஸ்க், 20,000 ரூபாய் பணம் என அனைத்தும் மர்ம நபர்களால் திருடி செல்லப்பட்டிருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ராஜம் கூடல்புதூர் காவல் நிலையத்தில் தகவல் அளித்த நிலையில்தான் சம்பவ இடத்திற்கு வந்த கூடல்புதூர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நகை கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்களில் கொள்ளையர்களின் நடமாட்டம் உள்ளதா என்பது குறித்தும் காவல்துறையினர் தற்போது விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். தனது மகளின் திருமணத்திற்காக சிறுக சேமித்து வைத்த 22 சவரன் நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதால் ராஜம் கண்ணீர் விட்டு அழுதபடி காவல்துறையிடம் எப்படியாவது மீட்டுக் கொடுங்கள், நகையை மீட்டுக் கொடுங்கள், எனது மகள் திருமணத்திற்காக வைத்திருந்தேன் என்று முறையிட்டது அப்பகுதியில் வசிக்கக்கூடியவருக்கு ஒரு கண்ணீரை வரவைத்தது. தொடர்ந்து காவல்துறையினர் துரித நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையிலே பார்க்கும் பொழுதுதான் ராஜ்யத்திற்கு இது போன்று கொள்ளை சம்பவம் நடந்தது தெரிய வந்திருக்கிறதாகவே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட உடன் அவர்கள் அவருடைய பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். விரைவில் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக 2 விதமாக விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள். ஒன்று, இந்த கைரேகைகள் பழைய குற்றவாளிகளுடைய கைரேகைகளுடன் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறதா, ஒத்துப்போகிறதா, வேறு தடயங்கள் எதுவும் வீட்டிற்குள் இருக்கிறதா என்பதை அவர்கள் சேகரிக்கிறார்கள். மற்றொரு பிரிவினர் அந்த பகுதி முழுவதும் அந்த வீடை சுற்றி அந்த வருவழியும் பிரதான சாலைகள் உள்ளிட்டவைகளுக்கும் பகுதிகளிலே சிசிடிவி கேமராக்களிலே அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் யாராவது வந்தார்களா, இருசக்கர வாகனத்தில் அல்லது நடந்து சென்றவர்கள் வந்திருக்கிறார்களா என்று குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். ஆகவே இந்த ஆய்வு பணிகள் முடிவிட்ட முன்பு விரைவில் குற்றவாளிகள் கைது செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என காவல்துறையின் தரப்பினரும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக தற்போது அவர்கள் அந்த குற்றச்சம்பவம் நடந்த இடத்திலே தீவிர விசாரணையை தற்போது தொடக்கமாக அங்கிருந்து தொடங்கி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். காலையில் நான் யதார்த்தமாக வாசல் கூட்டு வரையில் இப்போ இதே மாதிரி இருந்துச்சு. கேட்டு திறந்துருச்சு. என்னடா பூட்டி இருந்த கதை திறந்துருக்கேன்னு பார்த்தா உள்ளே இருக்கிறது, உள்ளே போட்டு வைக்கிறது வெளியில் கிடந்துச்சு போட்டு. அப்புறம் சரின்னு பார்த்தா உள்ளே இருக்கிற அந்த மரக்கதவும் சும்மா சாத்திருச்சு. உள்ளுக்க இருக்கிற கதவையும் உடைச்சிட்டாங்க. ரூம் கதவை தண்ணி டீப்பாய்க்கு அடியில் வெறும் தண்ணியாக கிடந்துச்சு. 3 பேரே ஒன்றும் இல்லை, ஒன்றுக்காக பூரா நம்பி இருக்காங்க. கடப்பாறை வச்சு நம்பி இருக்காங்க. இந்த பூட்டை கூட நம்பி இருக்காங்க. அதுவும் இப்போ நான் அந்த மரக்கதவில் இருக்கிற லாக்கும் நம்பிட்டாங்க. உள்ளே இருக்கிற லாக்கும் நம்பி அப்படியே இதாகிடுச்சு.